Hello friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டில் இருக்க பொருட்களையே வச்சு எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாங்களா. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நூடுல்ஸ் பண்றதுக்காக 1 கப் கோதுமை மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய்க்கு பதிலாக நீங்க எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்லயே இந்த மாதிரி நூடுல்ஸ் பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும். அதே சமயத்துல இது ஹெல்தியும் கூடங்க, நம்ம கோதுமை மாவுல செய்யறங்காட்டி. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம இன்னைக்கு முட்டை, சாஸ், மைதா இப்படி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சுதான் நம்ம நூடுல்ஸ் பண்றோம். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாம. நம்ம சப்பாத்தி, பூரிக்கு மாவு பிசையும் இல்லைங்களா, அதை விட நமக்கு கெட்டியா தான் இருக்கணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு மாவு இருந்தா கரெக்டா இருக்குங்க. இது இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு ஈர காட்டன் துணியை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு காட்டன் துணி இருந்துச்சுன்னா இது மேல போட்டு விட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம நல்லா ஊற வச்சிடலாங்க. ஊற ஊற நமக்கு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு துணி இருந்துச்சுன்னா அது மேல இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாங்க. துணியை எடுத்துட்டு இதை இன்னொரு டைம் பிசைஞ்சிட்டு 2ஆ பிரிச்சுக்கலாங்க. மாவை பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கலாம். இன்னைக்கு நான் முறுக்கு புளியும் இல்லைங்களா, அந்த சில்லுல தான் நூடுல்ஸ்க்கு நான் பிழிய போறேன். நீங்க இடியாப்ப சில்லு அந்த மாதிரி, அப்புறம் இதை விட சின்ன சைஸ்ல சில்லு இருந்தாலும் நீங்க அதை கூட யூஸ் பண்ணி நூடுல்ஸ்க்கு மாவு புளிஞ்சுக்கலாங்க. கீழே இந்த மாதிரி கொஞ்சமா வரமாவு போட்டுக்கோங்க. மாவு முறுக்கு சில்லுல போட்டுக்கோங்க. குழல்ல, முறுக்கு குழல்ல போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழியும் போது உங்களுக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பிழிஞ்சதுக்கு அப்புறமா மேலால கோதுமை மாவு சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிழிஞ்சு எல்லா சைடுமே கோதுமை மாவு படுற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற மாவுல எல்லா சைடுமே மாவு வரமாவு நல்லா பட்டிருக்கணுங்க. அந்த மாதிரி நல்லா திருப்பி மாவு பெரட்டி வச்சுக்கோங்க. பெரட்டிட்டு அதை அப்படியே தனியா வச்சிருங்க. எடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா பிழிஞ்சு பிழிஞ்சு இந்த மாதிரி வரமாவு 2 சைடுல தடவிட்டு அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நான் முறுக்கு பிழியிற சில்லுல புளியறங்காட்டி கொஞ்சமா இது பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இடியாப்ப சில்லு இல்லைன்னா இதை விட சின்ன சைஸ்ல இருந்துச்சுன்னா அதுல பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு மேலால வரமாவு சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. வரமாவு சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாவே ஒட்டாம வரும். அதுக்காக தான் நம்ம வரமாவு சேர்த்துக்கிறோம். நம்ம மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே இந்த மாதிரி பிழிஞ்சு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க.
பாருங்க நம்ம வந்து இப்போ எல்லா மாவையுமே வந்து நல்லா பிழிஞ்சு மாவெல்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு. இதை வந்து இனி அப்படியே வந்து வேக வச்சிடலாங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு இது கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற மாவெல்லாம் எடுத்து இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. வெயிட் பண்ணலாம். இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற மாவு எடுத்து தண்ணிக்குள்ள சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவுமே வந்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 6 to 7 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேகட்டுங்க. 6 to 7 நிமிஷம் வெந்தாலே வந்துட்டு நமக்கு இது நல்லா வெந்து வந்துடும். இப்ப பாருங்க, வெந்ததுக்கு அப்புறமா நீங்க தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இது இந்த பிளேட்ல அப்படியே இருக்கட்டுங்க. நூடுல்ஸ் வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து வெஜ் நூடுல்ஸ் நம்ம எப்படி பண்றதுன்னு பாத்திரலாங்க. அதுக்காக ஒரு பேன்ல நீங்க வந்து எண்ணெய் ஊத்திக்கோங்க 2 ஸ்பூனு. அடுத்ததா ஒரு 3 பல் பூண்டை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்குள்ள. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வந்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியானதா இருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நீள நீளமா கட் பண்ணி. கூடவே வந்துட்டு ஒரு கேரட்டை நீள நீளமா கட் பண்ணி சேர்த்தாச்சு. கோஸ் வந்துட்டு கொஞ்சமா சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. குடமிளகா இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இஷ்டமான வெஜிடபிள்ஸ் சேர்த்து நீங்க வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருக்க கேரட், கோஸ் இதெல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க, நல்லாவே வதங்கிடுச்சு. தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போறதுல மசாலா சேர்த்துடலாங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க வெஜிடபிள்ஸ்ல வந்துட்டு மசாலால நல்லா கலங்குற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. காரம் வந்து கூட குறைய வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து அளவான காரமா இருக்கும் உங்களுக்கு. நம்ம சேர்த்திருக்க வெஜிடபிள்ஸ்ல வந்துட்டு மசாலா எல்லாமே நல்லா கலங்கிடுச்சு. இப்ப வந்து நூடுல்ஸ் வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க வெஜிடபிள்ஸ் மசாலா இதெல்லாமே வந்து நூடுல்ஸ்ல நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம எக், மைதா இப்படி எதுவுமே சேர்க்கல, சாஸ் கூட சேர்க்கலங்க. ரொம்ப ஹெல்தியா வந்துட்டு நம்ம நூடுல்ஸ் தயாரிச்சுட்டு இருக்கோம். பாருங்க, பார்க்கவே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். நூடுல்ஸ் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நம்ம வீட்டுல பண்றதுன்னா வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. கோதுமை மாவுல வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியா இருக்கும் உங்களுக்கு. இப்ப மேலால கொஞ்சமா வெங்காயத்தாள் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயத்தாள் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. அப்படியே மேலால நீங்க மல்லித்தலை கூட தூவி விட்டுக்கோங்க. இப்ப நமக்கு ரொம்ப அருமையான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு.
இதை உங்கள் வீட்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து கோதுமை மாவில் செஞ்ச இந்த நூடுல்ஸ் பிடிச்சிருக்கும். நீங்கள் இதை அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் பண்ணி இதை சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு டிஃப்ரெண்டான டேஸ்டாகவும் இருக்கு இது. ஸோ இதை உங்கள் வீட்லையும் நீங்கள் எல்லாரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.